my channel. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, இந்த ப்ளவுஸோட டிசைன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். நான் வந்து இது ஃபுல்லாக போட்டுட்டேன். இந்த இதில் இருக்க ஸ்டிச்சஸ் ஃபுல்லாமே என்னோடய டுட்டோரியல் வீடியோஸில் வந்து இருக்குது. போய் சேனலில் செக் பண்ணி பாருங்கள். நான் வந்து இப்போ இது எப்படி போட்டேன், என்னென்ன ஸ்டிச்சஸ் போட்டிருக்கு அப்படின்றத மட்டும் நான் உங்களுக்கு வந்து இப்போ டீட்டெயிலாக சொல்கிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். அது மாதிரி வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நான் போடுறப்ப எனக்கு தோணுன யோசனையும் எனக்கு தெரிஞ்சதையும் வந்து நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து புரியாது, நான் சொல்கிறதும் உங்களுக்கு யூஸ் ஆகாது. இப்போ பாருங்கள், இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன் 2. அதுக்கப்புறம் சாரீ கலரில் ஒரு லைன் வந்து சில்க் த்ரெட்டு, மறுபடியும் செயின் ஸ்டோனு, சுகர் பீடு, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா செயின் ஸ்டோன், இது ரன்னிங் ஸ்டோனு, அப்புறம் ஒரு லைன் சுகர் பீடு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து கிளாஸ் பீடு தான் வந்து போட்டிருக்கேன். சுகர் பீடு உங்களுக்கு வந்து இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கலர் வந்து ஃபேட் ஆகாது, அப்படியே இருக்கும். என்னால் முடிஞ்ச வரையும் ப்ளவுஸஸ்க்கு வந்து எவ்வளோக்கு எவ்வளோ சேஃபாக வந்து போட முடியுமோ, அந்த கலர் வந்து ஃபேட் ஆகாத அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு நான் வந்து பார்த்து தான் போடுவேன். அது மாதிரி தான் நான் வந்து இப்போ வந்து சுகர் பீடு வந்து இந்த மாதிரி மாற்றிருக்கேன் கிளாஸ் பீடாக. அது மாதிரி இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடி மாதிரி டிசைன் போட்டு இங்கே ஒரு லீஃபு, கீழே வந்து ஒரு லோட்டஸ் டிசைன், தாமரை டிசைன் மாதிரி போட்டிருக்கேன். சாரீ ஃபுல்லாமே, ப்ளவுஸ் ஃபுல்லாமே அந்த லோட்டஸ் இருந்ததுனால இது வந்து கஸ்டமைஸ் ப்ளவுஸு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே கொடி மாதிரி தான் எனக்கு வந்து கஸ்டமர் அனுப்பியிருந்தாங்க. நானாக தான் வந்து இது ஃபுல்லாக நம்ம இந்த மாதிரி கொடி போட்டாலுமே ப்ளவுஸ் கலரும் அந்த டிசைன் கலரும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால செட் ஆகாதுன்றதுனால நான் வந்து இந்த மாதிரி லோட்டஸ் வந்து போட்டு இந்த கொடி டிசைனுக்கு நடுவில் அங்கே சென்டரில் வந்து லோட்டஸ் போட்டிருக்கேன். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பேக் நெக்கு. இப்போ ஸ்லீவ் வந்து பார்ப்போம். இதுதான் வந்து அந்த டிசைனோட நெக்கு பார்த்தோம்ல, இது அந்த நெக்கோட ஸ்லீவ் டிசைன் தான் இது. இது பார்த்திங்க அப்படின்னா மேலே செக்குன்னு மாடல். நம்ம கொடிக்கு வந்து கழுத்தில் என்ன டிசைன் போட்டோமோ அந்த மாதிரி தான் நம்ம வந்து கைக்கும் வந்து போட்டிருக்கேன். கையில் பார்த்திங்கன்னா 4mm பீடு வந்து கொடுத்து அது சுற்றி வந்து 3mm பீடு கொடுத்து அதை சுற்றி வந்து ஜர்தோசி கொடுத்துருக்கேன். இது ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா ஜர்தோசி ஒர்க் தான். அது மாதிரி லீஃபுமே வந்து பார்த்திங்கன்னா ஜர்தோசி தான் வந்து கொடுத்துருக்கேன். லீஃப் டிசைன் கொடுத்து நடுவில் வந்து கியூப் பீட் கொடுத்து இங்கனக்குள்ளே வந்து 3mm பீடு வந்து கொடுத்து இங்கனக்குள்ளே நாட் போட்டிருக்கேன். இது மாதிரி தான் ஃபுல்லாகவுமே பார்த்திங்கன்னா எல்லாமே. அது மாதிரி செக்குட் போட்டுட்டு செக்குடுக்குள்ளே வந்து நடுவில் வந்து 3mm பீடு வச்சு அதை சுற்றி வந்து ஃப்ரெஞ்ச் நாட் வந்து போட்டிருக்கேன் அந்த ப்ளூ கலரில். அதுக்கப்புறம் சென்டரில் வந்து ஃபிட்டிங் ஸ்டோன்ஸ் வந்து அங்கங்கே வந்து வச்சுருக்கேன். இவ்வளோ தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லீவ் டிசைனு. இப்போ ஃப்ரண்ட் நெக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இது பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரண்ட் நெக்கில் கொஞ்சம் தான் வந்து வச்சுருக்கேன். நம்ம பேக் நெக்கு ஸ்லீவ்லலாம் என்ன டிசைன் பார்த்தோமோ அதே டிசைன் தான் வந்து இதுக்குமே இருக்குது. இதில் பேக் நெக்கில் என்ன ஒரு லேயர்ஸ் வந்து வந்திருந்ததோ அதே லேயர்ஸ் தான் வந்து ஃப்ரண்ட் நெக்லேயும் வந்து வந்திருக்கு. நான் வந்து கஸ்டமர் அனுப்புகிறப்ப இந்த லேயரோடு வந்து முடிஞ்சிருச்சு. நான் தான் எக்ஸ்ட்ரா அந்த 3mm பீடு வந்து வச்சுருக்கேன். என்னை பொறுத்தவரைய பார்க்குறதுக்கு வந்து எப்படி சொல்ல, இது ப்ளவுஸ் வந்து பார்க்குறதுக்கு நம்மள்கிட்ட கொடுக்குறவங்களுக்கு வந்து திருப்தியாக இருக்கோ இல்லையோ, நம்ம கொடுக்குறப்ப அது வந்து நம்ம வாங்குகிற பைசாவுக்கு பார்க்குறதுக்கு வந்து எனக்கு திருப்தியாக இருக்கணும். அப்போ தான் வந்து அதை நான் வந்து ப்ளவுஸ் வந்து முடிச்சு கொடுப்பேன். அது மாதிரி தான் சின்ன சின்ன கரெக்ஷன் வந்து பண்ணிடுவேன். இந்த இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா கஸ்டமைஸ் ப்ளவுஸுன்றதுனால செக்குலாம் பார்த்திங்கன்னா ஃபிட்டிங் ஸ்டோன்ஸ் எல்லாம் வந்து வரல. என்னால் முடிஞ்ச வரைய வந்து நான் வந்து அந்த ஃபிட்டிங் ஸ்டோன்ஸ் வந்து ஒட்டியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மாதிரி இன்ஸ்டாவில் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இன்ஸ்டாவில் நான் அப்பப்போ எல்லா வீடியோஸும் வந்து ப்ளவுஸ் டிசைன்ஸு, ரேட்டு, அந்த மாதிரி எல்லாமே நான் வந்து இன்ஸ்டாவில் வந்து போட்டிருக்கேன். நீங்கள் போய் செக் பண்ணுங்கள் இன்ஸ்டாவை. அது மாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு, உங்களுக்கு ஏதாவது ப்ளவுஸ் இது மாதிரி ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம இன்ஸ்டாவில் வந்து டிஎம் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு ப்ரைஸ் டீட்டெயிலு, என்ன ப்ளவுஸ் ரேட்டு என்னன்ற டீட்டெயில் வந்து நான் டிஎம் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு ரீப்ளை பண்ணுறேன்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அது மாதிரி வீடியோ வந்து நிறைய டுட்டோரியல் வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன். இந்த லீஃப் டிசைனு இந்த மாதிரி சின்ன சின்ன அந்த மோட்டிவ் டிசைன்லாம் வந்து நான் வீடியோவுக்கு வந்து போட்டிருக்கேன். உங்களுக்கு வந்து தேவை அப்படின்னா அந்த டுட்டோரியல் வீடியோஸை வந்து போய் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் ஸ்ரீஹரி சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.